ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 7 கேது, விதி எண் 2 சந்திரன். நல்ல அழகு, புன்சிரிப்பு, இளகுன மனசு, உதவக்கூடிய குணம், சுத்தமான ட்ரெஸ், கடவுள் பக்தி, கடுமையான உழைப்பு எல்லாம் இவற்றை இருக்கும். ஜோசியம், மந்திரம் இவற்றில் ஆர்வம் இருக்கும். சுதந்திரமான மனசு இருக்கிறதுனால தன்னுடைய தொழிலையோ குடும்பத்திலோ யாராவது புகுந்தா இவருக்கு பிடிக்காது. பிறருடைய புத்திமதியை கேட்கவும் மாட்டாரு. தனக்குன்னு ஒரு தனி வழியை வச்சுதான் நடப்பாரு. யாரு என்ன சொன்னாலும் எதிர்த்துதான் பேசுவாரு. காதலையும் சீக்கிரமா மாட்டிக்குவாரு. தங்கிட்ட இவ்வளவு திறமை இருந்து முன்னேற முடியலைன்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாரு. தற்கொலை எண்ணமும் தலை தூக்கும். 7, 2 2மே சந்திரன்ல வருவதனால சந்திரன் தேஞ்சு வளர்வது மாதிரி மனசு குழப்பிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது ஜெயிக்கணும்னு சில விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு நஷ்டத்தை சந்திப்பாரு. அரசியல், சினிமா, வெளிநாட்டு ஜாப் இவருக்கு செட் ஆகும். எல்லார்ட்டையும் தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. இவர் மட்டும் தான் தவற திருத்திக்க மாட்டாரு. மனவியாதி, வாய்வு, மலச்சிக்கல், மூட்டு வலி, உடல் உறவு கோளாறு, ரத்த ஓட்ட கோளாறு, தொழில் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய கிரகமா இருக்கு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாரி குண அமைப்பு மாறும். உங்க பேர சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்கள சொல்றேன். இத பயன்படுத்திக்கங்க.